அன்பு நேயர்களே, நாம் இலங்கை செய்திக்குள் அவசரமாக ஒரு வழங்க வேண்டிய நிலையில் அதைவிட அவசரமாக உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள உலக ஊடகம், உலக பரப்பில் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிய இந்தியாவின் விமான விபத்து, இந்தியாவை உலுக்கிய விமான விபத்து குறித்து நாம் சற்று பார்ப்போமா? இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து 242 பயணிகளுடன் விமான உதவியாளர்கள் பைலட் தொட்டு 242 பேருடன் பிரிட்டிஷ் கெட்விக் ஏர்போர்ட் நோக்கி, எல்லாம் சொல்லுவாங்க லண்டன் வேற கெட்விக் வேற, அதாவது பிரித்தானியாவின் 2வது விமான நிலையம் சொல்லலாம், கெட்விக் ஏர்போர்ட் நோக்கி இன்று மதியம் 1:38, அதாவது 1:38 கடந்து புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் விமானம் A117 திடீரென விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள், சுமார் 10 நிமிடங்கள் சொல்லப்படுகிறது. 10 நிமிடங்களிலேயே அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் குடியிருப்பில் விழுந்து நொறுங்கி வானத்தை நோக்கி, உங்களுக்கு எல்லாம் போட்டதாரம் காருங்க, எல்லாம் லண்டன்ல இருந்து கிடைக்கப்பட்ட மெட்ரோ நியூஸ் மூலமாகவும் மற்றும் ஏனைய செய்தி தளங்கள் மூலமாகவும் புறப்பட்ட போட்டோக்களும் இந்தியாவுக்குள்ளிருந்து கிடைக்கப்பட்ட செய்தியாக தந்து கொண்டிருக்கின்றோம். அது அந்த விமானம் புறப்பட்ட 10 நிமிடங்களுக்குள் அந்த விமானத்தில் ஏற்பட்ட சில விமான கோளாறு சொல்றாங்க, அது பின்னுக்கு சொல்லுவோம். விமானத்துக்கு அருகில் மேகானி நகர் என்ற, அதாவது அது குஜராத்துக்குள்ளே, அகமதாபாத் குஜராத்துக்குள்ளேயே மேகானி சிட்டில ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மேலே குடியிருப்பு பகுதியில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கின்றது. மேலும் விழுந்த உடனே அந்த விமானத்தில் மளமளவென தீப்பிடித்து எரிந்து வருகிறது. விமான ஆபத்தில் இருப்பதை உணர்த்தும் விதமாக விமானமிருந்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு, கண்ட்ரோல் ரூமுக்கு மேடே எனப்படும் கால் சென்றது. ஆனால் அதன் பின்னர் அந்த எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை சொல்லப்படுகின்றது. விமானத்தில் இந்தியன் சொல்லப்படுகின்ற போது தனிக்கர இந்தியனாக நாங்கள் சொல்ல வேண்டால் பிரிட்டிஷ் சிட்டிசனாகவும் இருக்கலாம். என்ற கத்விக்ல மிக அதிகமான பயணிக்கிறது, லண்டனை விட்டு பயணிப்பது அந்த ஏகப்பட்ட குஜராத்காரங்களும் பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் அது தனியாக சொல்லுது. இந்தியன் 169 பேசஞ்சர்ஸ், பிரிட்டிஷ் சிட்டிசன் 53 பேர், போர்ச்சுகல் 7 பேர், கனடியன் 1 பேர். இதுவரையும் கிடைக்கப்பட்ட இந்த செய்தி நாம் சொல்லும் வரைக்கும் இறப்புகள் 210 தாண்டி இருக்கின்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமானத்திலிருந்து இன்று மதியம் இந்த கெட்விக் நோக்கி இந்த புறப்பட்ட விமானத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உள்ளிட்டவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவரும் விழுந்துட்டார். முன்னாள் முதல்வர் இழந்திருக்கிறார். மற்றும் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், என்னால் அந்த அவங்களோட ஹாஸ்டல்லாம் இந்த விமானம் விழுந்திருக்குது. அதன் மூலம் 5 பேரும் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுவரை இந்த செய்தி நாம் சொல்லப்படும் வரைக்கும் உயிரிழப்புகள் 210 தாண்டி விட்டது. பல மக்களின் உயிர்கள் கருகி போய் உள்ளது. அந்த பொடிகளை எடுக்க முடியாமல் இருக்கின்றது. சகல வீடியோ படங்களும் உள்ளூர் மக்களால் பெறப்பட்டதான் அதை நாங்களும் தருகின்றோம். அந்த விமானம் மிக பணிந்து போய், அதாவது விமானம் கிளம்பி சுமார் 625 அடி உயரத்தில் இந்த சம்பவம் நடக்கின்றது. விமானம் கிளம்பி 620 அடி என்றால் நான் நினைக்கிற ஒரு 3 நிமிடமும் இருக்காது. என்ஜின் ரிப்பேர் என்று சொல்லப்பட்டாலும் ஒரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது. நானும் பாம்பாய் டு லண்டன் போயிருக்கிறேன், டெல்லி டு கெட்விக் போயிருக்கிறேன். இந்த விமானம் நல்லதா, ஏர் இந்தியா நல்ல, ஆனாலும் அண்மை போன கடந்த வருடமே மழை காலம் உள்ளுக்கு ஒழுகுது. ஏர் இந்தியா விமானம் மிகப்பெரிய நாடு, இந்த அழிஞ்ச என்ன சொல்றது வயசு போன விமானங்கள் வைத்தான் வண்டி ஓட்டுறார்கள். அதனால் அதையெல்லாம் பார்க்கணும், அந்த மக்கள் தானே பார்க்கணும். இதெல்லாம் அந்த விமானத்தை தவிர்த்து கொள்ளணும். பாருங்க, உலகம் எவ்வளவு வளர்ச்சி கண்ட நேரத்தில இப்ப இலங்கைக்கு ஏர்பஸ் வந்துட்டு சிறிய நாட்டுக்கு பாருங்க, அது ஒரு பெரிய விடயங்கள். அப்ப அந்த அநேகமாக இந்த துபாய் DX, அடுத்தது இந்த கட்டார் விமானங்கள், அப்ப அந்த விமானங்கள் எல்லாம் லேட்டஸ்டாக புதிய கண்டுபிடிப்புட நவீன முறை கொண்ட விமானங்கள் வருகின்ற போது இன்னும் 20 ஆண்டு பழமை வாய்ந்த வண்டி வச்சு ஓட்டுவீங்களா?
இதை இந்திய மக்கள் தானே பார்க்கணும். பயணிக்கிற மக்கள் கிட்டத்தட்ட பம்பாய் டு நான் போய்கிறேன், பம்பாய் டு கெட்விக் ஒரு 12 மணி நேரம் பிடிக்கும், கொஞ்சம் குறையலாம். அபவுட் 11 hour 30 நிமிடம் 40 நிமிடம் பார்க்கலாம். 12 மணி நேரம் நான் ஸ்டாப் போடுங்க நீங்க. அப்ப அந்த விமானங்கள்லாம் எந்த சூட்டபிளா போகணும், எவ்வளவு கம்ஃபர்டபிளா போகணும், அதெல்லாம் இல்லையே. இந்த இறப்புகளில் மீட்கப்பட்ட சடலங்களில் 5 பச்சிளம் குழந்தைகள் இருந்துள்ளதாகவும் செய்தி வெளியாகிருக்கின்றது. அகமதாபாத் ஏர்போர்ட் விமான விபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு பேசி விவரங்களை கேட்டறிந்திருக்காங்களாம். விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விஜயவாடாவின் நிகழ்ச்சியை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு அகமதாபாத் நோக்கி விரைகிறார். இதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அகமதாபாத்துக்கு விரைந்துள்ளார். மீட்பு பணிகளில் முப்படைகளும் இந்திய முப்படைகளும் சேர்ந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. ஏர் இந்தியா விமானம் பிஜிஎம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதி கட்டிடத்தில் மோதியதால் அங்கிருந்த பயிற்சி மருத்துவர்கள் ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகிறாங்க. அது வேறு விடயம். இதனால் விமான விபத்து பயணிகள் மட்டுமல்லாது மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் உயிரிழந்ததாக அந்த பட்டியலில் இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. இதே நேரம் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம் தற்சமயம் மூடப்பட்டிருக்கின்றது. அடுத்த அறிவித்தல் வரையும் விமான நிலையம் திறக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகின்றது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவம் இந்தியாவை உலுக்கிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. நாமும் ஒரு மனிதாபிமான இறுதியில் உயிரிழந்த குடும்பங்கள் மற்றும் மக்கள் எல்லோருக்கும் எமது இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எழும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாம் இந்த பொது வழியில் சமர்ப்பணம் செய்கின்றோம். ஏனெனில் ஒரு இந்திய சேனலில் நாம் கடமையாற்றுகின்றோம். அந்த வகையில் நாம் அதில் இறந்து போன எல்லா மக்களுக்கும் இன மதம் மொழி கடந்து சகல மக்களுக்குமான எமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் நாம் இந்த நிமிடத்தில் சமர்ப்பணம் செய்கின்றோம். இந்த விபத்தில் உண்மையாக சொல்ல போனால் சரியாக மக்களின் பொடிகளே கருகி போயிருக்கின்றது. அதாவது தீயில் நாம் முட்டு கருப்பு புகை, அந்த புகையெல்லாம் உடம்பை மூடி இருக்கின்றது. பாஜகவை சேர்ந்த விஜய் ரூபானி 2016 முதல் 2021 ஆண்டு வரை குஜராத் மாநிலத்தில் முதல்வராக இருந்தவர். இவருக்கு அஞ்சலி என்ற மனைவியும் ரிஷாப் என்ற மகனும் இருக்கின்றார்கள். ராதிகா என்ற மகளும் உள்ளார்கள். இவர் இறந்து போயிருக்கின்றார். இவர் 71 ஆண்டு முதல் RSS மூலமாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். படிப்படியாக வளர்ந்து குஜராத் மாநில முதல்வர் என்ற ஸ்தானத்துக்கு வந்தவர். நாளை குஜராத் முழுவதும் ஒரு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட போகின்றது என்று சொல்லப்படுகின்றது. நாம் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து இவைகளை பற்றி சொல்ல இருக்கின்றோம். இந்தியாவை உலுக்கிய ஒரு விமான விபத்தாக இது பார்க்கப்படுகிறது. இதை இப்பொழுது இவர்கள் பாகிஸ்தான் இந்தியா சதி மூலம் என்று ஒரு கதை பரவுகின்றது. அங்க சதியும் இல்லை, மதியும் இல்லை, நொதியும் இல்லை. அந்த என்ஜின் கோளாறு என்றுதான் அவங்களோட ராடார்ல பதியப்பட்டிருக்குது. தற்சமயம் எமக்கு கிடைத்த ஒரு தகவலின் பிரகாரம் ராடார் மூலத்தில் அது பதிய என்றால் 2 ராடார் இருக்கும். எப்பொழுதும் அந்த கனெக்ஷன் இருக்கின்ற 2 ராடார்ல ஒரு ராடார் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ராடார் மூலம் அறியப்பட்ட தகவலின் பிரகாரம் என்ஜின் கோளாறு, கட்டுப்பாடு, கண்ட்ரோல், அதாவது அவங்களை கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எனவே மிகவும் அனுபவசாலியான ஒரு 20 மணித்தியால் நான் ஸ்டாப்பாக பயணிக்கக்கூடிய விமானத்தை ஓட்டி இருக்கின்றன. ஏனெனில் லண்டன் போன்ற தூர பயணங்களுக்கு ஜூனியர்லாம் போட மாட்டாங்க. 2 விமான ஓட்டிகளில் யாரும் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்த செய்தி நாம் சொல்லும்படி வரை 210 என்கின்ற போது இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார். 247 30 பேரும் மிஞ்சுவாங்களா என்று சொல்லப்படவில்லை. உடனடியாக வைத்தியம் ஆம்புலன்ஸ் பார்க்கின்றது. எல்லா விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இந்த விமான விபத்து இப்படி நடைபெற்றாலும் கூட சங்கிகளின் பெரும் பகுதியினர் இது பாகிஸ்தானின் சூழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையிலே இந்த விமான விபத்துக்கும் எந்த ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு இணைப்போ அல்லது உள்ளுக்கான சதியோ இல்லை என்று மறுபுறம் இந்தியாவிலிருந்து சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இந்த ஆட்சியாளர்களின் இந்த மாதிரி ஒரு போக்கிரித்தனத்தை மறைப்பதற்காக பாகிஸ்தான் மேல பழிய போட போறான். இவனாவது ஒருத்தனை பிடிக்கத்தான் போறான். பாருங்க, அநேகமாக ஒரு முஸ்லீம் எவனாவது ஒருத்தனை பிடிச்சு அவன் குண்டு வச்சுன்னு சொல்லுவார்கள். இந்த விமானம் கிளம்பிய சிறிது நேரங்களிலே இது நடக்குது என்றால் அதுக்கு சந்தேகப்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த விமானம் கிளம்பி 625 அடி கடந்தவுடன் ஒரு விமானம்
வெடித்து சிதறிச்சா அல்லது என்ஜின் கோளாறு காரணமா சிரிச்சா அவங்கள என்ன சொல்லணும் அதே. ஏனெனில் அந்த விமானம் கிளம்பி சற்று நிமிடங்களிலே தீப்பிழம்பாக மாறி வானை நோக்கி கருப்பு நிற புகைதான் கரும்புகை கருப்பு நிற புகை குவிந்ததென்றால் அது ஒரு குண்டு வெடிப்புக்கும் சொல்லப்படலாம். ஏனெனில் எரிகின்ற என்றால் அதைத்தான் இப்பொழுது அந்த ராணுவ ரீதியாக இந்தியாவுக்குள் சந்தேகப்படுகின்றார்கள். ஆனால் குஜராத் பகுதி என்பது ஓரளவு சந்தேகப்படவும் வாய்ப்பு இருக்குத்தான். ஆனால் அதை இந்திய உளவுப்படை அவசரமாக சொல்ல வேண்டும். இனி அரசாங்கம் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக ஏன் பாகிஸ்தான் மேல பழிய போட முடியாது என்பதையும் எமது நேர்கள், இந்திய இலங்கை நேர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்களும் புரிந்து கொள்ளுங்கள். எமக்கு தற்போது இந்த செய்தி கொடுக்கும் வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் ஒரு இதுக்கு எந்த விதமான ஒரு சதியும் இருக்க வாய்ப்பில்லை என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு விமான ஓட்டி தன்னுடைய விமானத்தை சரி பார்க்காம கிளம்பியிருப்பாரா? அப்படி என்று சொன்னால் இந்த விமானத்துக்கு எதுவும் சரி நடந்திருக்குமா என்ற சந்தேகத்தையும் நாம் தட்டி கழிக்க வாய்ப்பில்லை. ஆனால் அங்கு பெருமளவு இந்த ராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய புலனாய்வாளர்கள் மத்தியில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இதன் உண்மைத்தன்மையும் இந்திய அரசு உலகத்துக்கு தெரிவிக்கின்ற நிலையில் பிரிட்டிஷ் சிட்டிசன் வந்திருக்கிறாங்க, போர்ச்சுகீஸ் சிட்டிசன் வந்திருக்கிறாங்க, ஒரு கனடியன் வந்திருக்கிறாங்க, இந்தியன் அண்ட் அதாவது போத் சிட்டிசன் என்ன சொல்றது அந்த இரட்டை குடியுரிமை பெற்ற இந்தியன்கள் மிக அதிகமாக இந்த 169 பேருக்கும் அடங்குகின்றார்கள். ஏகப்பட்ட குஜராத்திகள் லண்டனில் சிட்டிசன் பெற்றிருக்கிறாங்க. எனவே இந்த கட்விக் விமானத்தை மிக அதிக அளவு யூஸ் பண்ணுவது அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த போத் சிட்டிசன். அதனால நானும் அது ஒரு பிஆர் இல்லையா, நானும் அந்த மும்பை கட்விக், டெல்லி கட்விக், ஏர் இந்தியாவில வந்தனா. எனவே அந்த விமானத்தில் பயணிக்கிற அதிகமானவர்கள் அந்த நாட்டில் குடியுரிமை பிரிட்டிஷ் சிட்டிசன் பெற்றவர்கள். கட்விக்கா எல்லாரும் சொல்லுங்க, லண்டன் வேறு கட்விக் வேறு. கட்விக் விமான நிலையை நோக்கி வந்த விமானம் தான் இந்த விபத்துக்குள்ளாயிருக்கு. அநேகமாக இந்த செய்தி நாம சொல்லப்படும் வரைக்கும் 240 இந்த 242 பேர்களிலே யாரும் மிஞ்சக்கூடிய வாய்ப்பில்லை என்று நான் சொல்லுவேன். என்ற ஒட்டுமொத்தமாக அந்த விமானம் 625 அடியிலிருந்து விழுந்து வெடிப்பது என்றால் யாரும் தப்புவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்று நான் சொல்லுவேன். எனவே இந்த 242 பிரயாணிகளும் தப்புவதற்கான வாய்ப்பு அரிதென்றே சொல்லுவேன். எனவே ஏற்கனவே மோடி அரசின் ஒரு சதித்திட்டத்தினால் ராணுவம் ஒன்றில் கொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, அதனால் இது மோடியின் சொந்த ஊர் இல்லையா, குஜராத் மோடியின் மாநிலம், பிரதமர் மோடியின் மாநிலம். இப்ப மோடிக்கு எதிராக அரசியல் மிக அதிகமாக மோடி பதவி துறக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு இந்தியாவுக்குள் புகை கிளம்பி இருக்கு இல்லையா, அதனால் ஏன் மோடி அணியினர் இதுக்குள் ஒரு சதிக்குள் புகுந்திருக்க முடியாது என்ற சந்தேகம் எனக்கு வருகின்றது. ஏனெனில் ஒரு மிக அனுபவம் உள்ள ஒரு விமான ஓட்டி அவர் விமானங்களை எல்லாம் செக் பண்ணி தான் எடுத்திருப்பார். அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு குண்டு உள்ளுக்கு போயிருக்கு. அதாவது இலங்கையில் அஷ்ரப் அவர்கள், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் அவர்கள் பயணித்த விமானம் போன்று ஒரு சதி இருக்குமா என்ற சந்தேகம் இப்பொழுது தற்சமயம் சில ஊடகங்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அதைத்தான் நாமளும் முன்வைக்கின்றோம். ஏனெனில் இது குஜராத் என்பது மோடியின் மாநிலம், மோடியின் சொந்த இடம். அப்படியானால் அங்கு பயணித்தவர்கள் அத்தனை பேரும் அநேகமாக நான் நினைக்கின்றேன் இந்த போத் சிட்டிசன், இந்த டபுள் சிட்டிசன் பெற்றவர்கள் தான் இருக்கணும், டுவல் சிட்டிசன். அப்படின்னு சொன்னால் இது ஒரு சதியாக இருக்க மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சதி என்றாலும் மோடி ஆட்சியில் இருப்பதால் இந்த சதியின் ரகசியங்கள் வெளியாகவும் வாய்ப்பில்லை. ஏனெனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோடியின் ஆட்சி நடக்கின்ற எந்த ஒரு ஊழலும் மோடி ஆட்சி இருக்கும் வரையும் வெளிவராது. இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் ராஜபக்ச ஆட்சி நடந்த ஊழல் எதுவும் வெளிக்கொண்டு வர முடியாது. இப்பொழுது இங்கு ஜேவிபி ஆட்சி வந்து அவங்களில் ஊழல்கள் எல்லாம் திரட்டி வருகின்ற போதுதான் வெளியாகுது மக்களுக்கு.
அதே போன்று ஏன் இது ஒரு சதியாக இருக்க முடியாது என்ற ஒரு சந்தேகத்தை நாம் முன்வைக்கின்றோம். எது எப்படி ஆனாலும் மீண்டும் இந்த சந்தேகம் ஒரு நாள் வெளிவருகின்ற போது நாம் அதை பார்க்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.